வாங்க வணக்கம், வெல்கம் டு குக்கீஸ்வெல் சேனல். குக்கீஸ்வெல் சேனலில் இன்றைக்கி ரொம்பவே இனிப்பான கல்கண்டு பொங்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். நெய் உருகின உடனே ஒரு அரை கப் பொன்னி பச்சரிசியை நான் கழுவி வச்சுருக்கேன், அதை சேர்த்து வதக்கிக்கிறேன். சும்மா ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். வதக்கியாச்சு. இதில் கொதித்து ஆறின பால் அரை லிட்டர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பால் வேண்டான்னா நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த பொங்கலை தண்ணியிலையும் செய்யலாம், பாலில் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்கும். நல்லா இப்படி கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அரிசி அடியில் தங்கி அப்படியே அடி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் கைவிடாமல் கிளறிக்கிட்டே தான் இருக்கணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அரிசியை இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. நீங்கள் இதே இது குக்கரில் வைக்க போகிறீங்கன்னா அரை கப் அரிசிக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்து 4 விசில் விட்டு நல்லா குழைய வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 லிட்டர் பால் சேர்த்து கொதிக்க விட்டு கல்கண்டை சேர்த்து செஞ்சுக்கலாங்க. இப்போ நான் 200 கிராம் கல்கண்டு எடுத்திருக்கேன். இப்போ அந்த கல்கண்டை நம்ம இப்படியே சேர்த்தோம்னா அது முழுசாக கரையாமல் அங்கங்கே கல்கண்டு இருக்கும். உங்களுக்கு அது பிடிக்கும்னா நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் பொடியாக்கிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பொடியாக்கிக்கோங்க. இப்போ சாதம் நல்லா அரை வேக்காடு அளவுக்கு வெந்துருச்சு. இங்கே பாருங்கள், வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ நேரம் அரிசியே தெரியாமல் இருந்தது, இப்போ தெரியுது. இதில் நான் ஒரு 2-3 குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். சேர்க்கும்போது அது ஒரு லைட் எல்லோ கலரில் இருக்கும், பார்க்கவே நல்லாயிருக்கும். அதுக்காக தான். இருந்தால் சேர்த்துக்கோங்க, கண்டிப்பாக அவசியம்னு கிடையாது. நம்மளுக்கு குக்கரில் வைக்கும்போது ரொம்பவே வேலை ஈஸி. ஆனால் இப்படி செய்யும்போது இது பால்லையே வேகிறதுனால இது ரொம்ப க்ரீமியாக நல்லாயிருக்கும். நம்ம டைம் இருந்தால் இப்படி பொறுமையாக செய்யலாம், இல்லைன்னா குக்கரில் வச்சுட்டு போயிடலாம். 4 ஏலக்காயை தட்டி அதையும் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் கடைசியில் சேருங்க, எப்பயுமே நல்லா சாதம் கொதித்ததுக்கப்புறம் சேருங்க. நான் 3 ஸ்பூன் நெய் எடுத்துக்கிறேன். 10 முந்திரி பருப்பு, 10 கிஸ்மிஸ் பழம் சேர்த்து அதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு சாதம் நல்லா வெந்துருச்சு. நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி கிஸ்மிஸ் பழத்தை இதில் சேர்த்துக்கலாம். இது பாயாசம் கிடையாதுங்க, அதனால் செஞ்சுட்டு டக்குன்னு நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டால் மேலேயே மிதக்கும். அதனால் இந்த பொங்கல் இந்த நெய்யை இழுத்துக்கிற வரைக்கும் நீங்கள் கிண்டுங்க. நீங்கள் ஒரு 2 நிமிஷம் வச்சு கிண்டிங்கன்னா இப்படி எல்லா நெய்யும் எடுத்துக்கிறோம். நீங்கள் இதுக்கு மேலேயும் கிண்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது உள்ளே இழுத்துக்கிட்ட நெய்யெல்லாம் வெளியே விட்டுரும். அதனால் அது இழுத்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடணும். இப்போ ரொம்பவே இனிப்பான கல்கண்டு பொங்கல் தயார். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், குக்கீஸ்வெல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.